இப்பெல்லாம் என்னன்னே தெரியல, எந்த வேலையுமே கரெக்ட் டைமுக்கு செய்யறதே கிடையாது. ரொம்ப சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சா, இல்லை இந்த 2 பேருடைய குறும்பு ஜாஸ்தியானதால நார்மல் டெய்லி செய்யற வேலையே கரெக்டா ஆயிடுச்சான்னு தெரியல. ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்து தான் பச்சரிசி மாவு அரைக்கிறது. அடிக்கிற வெயில இதை போய் காய வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டே செய்யாம இருந்தேன். ஒரு வழியா சண்டே நல்லா அலம்பி காய வச்சு நைட்டு போய் பச்சரிசி மாவு அரைச்சி வந்து வச்சாச்சு. அப்பாடான்னு இருந்தது. ஒரு மாசமா செய்யாம இருந்த வேலை ஒரு வழியா செஞ்சுட்டோம் அப்படின்னு. இப்பெல்லாம் எல்லாமே அப்படிதான். சாம்பார் பொடி நெரிக்கணும், ரசப்பொடி நெரிக்கலாம், இட்லி பொடி செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாமே லிஸ்ட் போட்ட மாதிரி கியூல நின்றுட்டு இருக்கு. எப்போ செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. காலையில எழுந்ததுக்கு அப்புறம் கிச்சனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பச்சை மிளகாய் இல்லை. ஆனா 200 கிராம் பச்சை மிளகாய் 14 ரூபாய்க்கு நிறைய கொடுத்துருந்தாங்க. நல்ல வேலை, நம்மளுக்கா என்னன்னு தெரியல, ஆன்லைன்ல கூட நம்மளுக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சிம்பிளா லஞ்சு செய்யலாம் தான் போனேன். ஆனா இன்னைக்கு இழுன்னு 8:45 9 மணி வரைக்கும் சமைச்ச பாடே எல்லாம் அந்த அளவுக்கு டைம் இழுத்துடுச்சு. என்னுடைய ஸ்டைல சிம்பிளா குயிக்கா ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. எண்ணெய் ஊற்றி ஜீரகம், பச்சை மிளகாய், 15 பல்லு பூண்டை பொடிசா கட் பண்ணி போட்டுருந்தேன். குழந்தைங்களுக்கு செய்யத்தால ஜீரகம் ஆட் பண்ணியிருந்தேன், வேணான்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி ஒரு 50% அப்புறம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிலாம் ஆட் பண்ணியிருந்தேன். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், சைனீஸ் கேபேஜ், 2 கேப்சிகம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். நார்மல் முட்டைக்கோஸ் போட்டாலே சூப்பராக தான் இருக்கும். அதே மாதிரி நார்மல் புழுங்கல் அரிசி நம்ம வீட்டில் வந்து ஒயிட் ரைஸ் செய்வாங்களா, அந்த அரிசியை தான் உதிரி உதிரியாக வேக வச்சு ஆட் பண்ணியிருந்தேன். இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் சோயா சாஸ் வந்து ஒரு half ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக பெப்பரை வந்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துட்டா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதுக்காக பாஸ்மதி ரைஸ் தான் வேணும்னு அவசியம் இல்லை, நார்மல் ரைஸ்லேயே பண்ணாலே சூப்பராக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கும் அதுவும் ஹெல்த்தியாக தான் இருக்கும். காய்கறி முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு மசால் பண்ணியிருந்தேன் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சோயா ஃப்ரையும் ஆனியன் ரைத்தா வச்சு லஞ்ச் வந்து சிம்பிளா முடிச்சாச்சு. பழைய சாதத்தை தயிர் சாதமா மேக் பண்ணிட்டு கேழ்வரகு களி, ராகி களி கூழ் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிரேக்ஃபாஸ்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பழைய சாதம் தண்ணியில் ஆஸ் யூஷுவல் நீர்மோர் அடிச்சு லஞ்ச் பாக்ஸில் ஆட் பண்ணி கொடுத்தாச்சு. சியா சிச்சை நைட்டி தண்ணி ஊற்றி ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு அது காத்தால ஃபில்டர் பண்ணி தயிரில் ஆட் பண்ணி சாப்பிட்றதால இதில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்கு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால ஹார்ட் ஹெல்த்துக்கு, முடிக்கு எனர்ஜி இருக்கு, நிறைய ஃபைபர் இருக்கிறதால அதுலேயும் தயிர் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வீக்லி 2 ஆச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் 1 ஸ்பூனுக்கு மேலே சாப்பிடாதீங்க. நிறைய தண்ணி குடிங்க, ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால. குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி செஞ்சு உருளைக்கிழங்கு மசாலா வச்சு அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. கொஞ்சம் போர் அடிக்கிட்டே கீழே பார்க்கிங் போய் விளையாடலான்னு கூப்பிட்டு போனால் அகெயின் அந்த பூனைக்குட்டி வந்துச்சு. அது அழகே அந்த லைட் அடிக்கிற 2 கண்ணு தான். சூப்பராக விளையாடிக்கிட்டே இருந்தது.